இன்று மார்ச் 1 உலக வரைபடத்தில் ஈரான் என்று ஒரு நாடு என்று இரத்தக்கரையால் படிந்திருக்கிறது. ஒருபுறம் உச்ச தலைவர் கமேனியின் இல்லத்தின் மீது 30 ராட்சத குண்டுகள் வீசப்பட்டு ஈரானின் தலைமை சிதைக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறம் மினாப் நகரில் உள்ள ஒரு சிறுமிகள் பள்ளியில் 148 பிஞ்சு குழந்தைகள் ஏவுகணைக்கு இரையாகி இருக்கிறார்கள். குழந்தைகளை கொல்லுவது போர் அறமல்ல, இது யாராக இருந்தாலும் மன்னிக்க முடியாத குற்றம். ஆனால் இந்த கொடூரத்தை செய்தது யார்? ஈரானிய செம்புரை சங்கம் 201 பேர் பலி என்கிறது. மினாப் வழக்கறிஞர் 148 சிறுமிகள் கொல்லப்பட்டதை உறுதி செய்கிறார். ஆனால் ஸ்டேலோ நாங்கள் அங்கே தாக்கவே இல்லை என்கிறது. மௌனமாக அரங்கேறிய இந்த மினாப் படுகொலையின் பின்னணியில் இருக்கும் உளவுத்துறை மர்மங்களை நாம் இன்று உரைக்கப் போகிறோம். மினாப் நகரில் உள்ள அந்த பள்ளி தற்செயலாக தாக்கப்பட்டதா? அந்த இடத்தின் வரைபடத்தை பார்த்தால் ஒரு அதிர்ச்சியான உண்மை புரிகிறது. அந்த பள்ளி ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படை தளத்திற்கு மிக அருகில், அதாவது வெறும் 600 மீட்டர் தொலைவில் இருக்கிறது. இதுதான் இன்று நாம் கேட்க வேண்டிய முதல் கேள்வி. உலகிலேயே மிகவும் பதற்றமான ஒரு இராணுவ தளத்திற்கு அருகில் ஒரு போர்க்கால சூழலில் பள்ளியை ஏன் திறந்து வைத்திருந்தார்கள்? சாதாரண மக்களுக்கு வெடிகுண்டு பாதுகாப்பு அறைகள் இல்லை, இணையம் துண்டிக்கப்பட்டுள்ளது, தொலைபேசி இல்லை. ஆனால் குழந்தைகளை மட்டும் பள்ளிக்கு அனுப்பச் சொன்னது ஈரானிய ஆட்சியாளர்களின் அறியாமையா, அல்லது இதில் ஏதேனும் உள்நோக்கம் இருக்கிறதா? இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்கள் எப்போதும் இராணுவ இலக்குகளை மட்டுமே குறிவைப்பவை. 30 குண்டுகளை கமேனியின் இல்லத்தின் மீதும் வீசிய துல்லியம் கொண்ட இஸ்ரேலிய ஏவுகணைகள் தவறுதலாக ஒரு பள்ளியை தாக்குமா, அல்லது பயிற்சியின் போது குறித்தவறிய ஈரானின் சொந்த ஏவுகணையில்தான் அந்த குழந்தைகளை கொன்றதா? இப்படியான கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் சில வேளைகளில் சொல்லலாம், காசாவில் அப்பாவி குழந்தைகளும் மக்களும் கொல்லப்படுகிறார்களே என்று. காசாவினுடைய நிலைமையும் இந்த நிலைமையும் ஒன்றா என்ற கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. இது எப்படியாக இருந்தாலும் குழந்தைகள் கொல்லப்படுவதை எந்த சந்தர்ப்பத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த தவறை ஈரான் செய்திருந்தால் அல்லது இஸ்ரேல் செய்திருந்தால் இவை பொறுப்பு செல்ல வேண்டியவையாகும். இப்போதைய மிகச்சொற்ப ஆதாரங்களின்படியாக இந்த விடயங்கள் இப்படியாக மாறுகிறது. ஈரான் அரசு ஊடகங்கள் உடனடியாக இது அமெரிக்க இஸ்ரேல் போர்க்குற்றம் என்று முழக்கமிடுகிறது. பிஞ்சு குழந்தைகளின் உடல்களை கட்டி உலக நாடுகளின் அனுதாபத்தை தேட ஈரான் முயல்கிறதாக மேற்குலகங்கள் சொல்கிறது. இஸ்ரேல் தரப்பு செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் நதாவ் ஷெஷானி மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். எங்கள் இலக்குகள் அந்த பள்ளியில் இல்லை என்று சொல்லுகிறார். இங்கேதான் தகவல் போர் நடக்கிறது. ஈரான் தனது தலைமை இழந்த ஆத்திரத்திலும் தோல்வியை மறைக்கவும் சொந்த நாட்டு மக்களின் உயிரை தியாக எரிபொருளாக பயன்படுத்துகிறதா? உக்ரைன் விமானத்தை சுட்டு வீழ்த்திய போது முதலில் மறுத்த ஈரான் பிறகு ஆதாரங்கள் சிக்கியவுடன் ஒப்புக்கொண்டது. மினாப் பள்ளி தாக்குதலும் அதே பாணியில் தான் இப்போது பயணிக்கிறது. ஈரானின் சொந்த பாதுகாப்பு படையேவிய ஏவுகணை தொழில்நுட்ப கோளாறால் அதே மாகாணத்தில் உள்ள பள்ளி மீது விழுந்ததற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று சர்வதேச உளவுத்துறையினர் சந்தேகம் எழுப்பியிருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களில் ஈரானியர்கள் பதிவிடும் கருத்துக்கள் இதயத்தை உலுக்குகிறது. எங்களுக்கு இணையம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, எச்சரிக்கை இல்லை, ஆனால் எங்கள் குழந்தைகளை மட்டும் பள்ளிக்கு அனுப்பினோம். இது ஒரு தாயின் கதறல். ஈரானின் புதிய தலைமையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்திருப்பதாக செய்திகள் வருகிறது. ஆனால் ட்ரம்ப் சொன்ன அந்த ஒரு வரி மிகவும் முக்கியமானது. நாங்கள் ஏற்கனவே கையாண்ட சில ஈரானியர்கள் இப்போது உயிரோடு இல்லை. அதாவது பேச்சுவார்த்தை மேசையில் இருந்தவர்கள் கூட இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மினாப் பள்ளியில் நடந்த அந்த ரத்து ஆறு ஒரு தேசத்தின் அதிகார போட்டியில் அப்பாவி உயிர்கள் எப்படி பலியாக்கப்படுகிறது என்பதற்கு சாட்சி. இது ஈரானை வெளியிலிருந்து அழைக்கும் போர் மட்டுமல்ல, ஈரானை உள்ளிருந்தே சிதைக்கும் போராகவும் மாறியிருக்கிறது. 148 பிஞ்சு குழந்தைகளின் மரணம் என்பது வெறும் புள்ளி விவரம் அல்ல, அது ஒரு தேசத்தின் எதிர்காலம் கருகிய கதையாக காணப்படுகிறது. ஈரானின் இரகசிய உயில் மொசாட் கைக்கு சென்றது ஒரு புறம், மறுபுறம் தன் சொந்த நாட்டு ஏவுகணைகளாலேயே மக்கள் கொல்லப்படுவது இன்னும் ஒரு புறம். ஈரான் ஆட்சியாளர்கள் தங்களை காத்துக்கொள்ள பிணங்களை விலையாக கொடுக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் சொல்வது போல அவர்கள் முன்பே செய்திருக்க வேண்டும். இப்போது நடக்கும் இந்த அழிவுகளுக்கு யார் பொறுப்பு? ஏவுகணையை ஏவியவர்களா அல்லது போரை தடுக்க தவறிய தலைவர்களா? வரலாறு ஈரானின் இந்த பக்கத்தை மிகவும் கசப்பாகவே பதிவு செய்யும். மினாப் பள்ளியில் சிந்தப்பட்ட ரத்தம் ஈரான் ஆட்சியாளர்களின் அதிகார நாட்களையை நிச்சயம் அசைத்து பார்க்கும். இப்படியான ஒரு கட்டத்தில் உங்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு கேள்வி எழலாம். எப்படியான ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த குண்டு தாக்குதல்களை ஈரான் தான் செய்தது,
அல்லது ஈரானுடைய குண்டுகள் தான் தவறி வெடித்தது என்று குறிப்பிடுகிறீர்கள் என்று, அல்லது நாங்கள் மேற்குலக அமெரிக்க இஸ்ரேலினுடைய ஆதரவாளர்கள் என்ற கருத்தியலையும் நீங்கள் முன்வைக்கலாம். உண்மையில் மக்களிடம் உண்மைகள் கொண்டு சேரப்பட வேண்டும் என்பதும், அதே நேரம் அறியப்பட்ட தரவுகளை எங்களுடைய மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுமே எங்களுடைய தேவையாக இருக்கிறது. இந்த நிலையில் ஈரானின் ஏவுகணைதான் என்பதற்கு 3 முக்கிய ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ரேடார் தரவுகள், அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய உளவுத்துறை செயற்கைக்கோள்கள் அந்த ஏவுகணை ஏவப்பட்ட இடத்தை துல்லியமாக பதிவு செய்துள்ளது. அந்த ஏவுகணை மினாப் நகருக்கு அருகிலுள்ள IRGC புரட்சிகர பாதுகாப்பு படை கடற்படை தளத்திலிருந்து ஏவப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு வான்வழி தாக்குதல் அல்ல, தரையிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை. அந்த நேரத்தில் ஈரான் தனது கடற்படை தளத்திலிருந்து இஸ்ரேலிய போர் விமானங்களை நோக்கி ஏவுகணைகளை ஏவிக்கொண்டிருந்தது. அதில் ஒரு ஏவுகணை ஏவப்பட்ட சில வினாடிகளிலேயே அதன் திசை கட்டுப்பாட்டை இழந்து 600 மீட்டர் தொலைவில் உள்ள பள்ளி மீது விழுந்தது. அந்த பள்ளி IRGCயின் தளத்திற்கு மிக அருகில் இருக்கிறது. இஸ்ரேலிய F-35 விமானங்கள் 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வந்து தாக்கும் போது ஒரு பள்ளியை மட்டும் குறிவைக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் ஈரான் ஏவிய ஏவுகணைகள் பூஸ்டர் கோளாறு காரணமாக அங்கேயே விழுந்தது என்று சொல்லப்படுகிறது. அதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் சொல்ல வேண்டும். இந்த காணொளியினுடைய மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இது இருக்கும். ஈரானின் பெரும்பாலான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் சீன தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டவை. சீனாவின் DF என்று சொல்லுகின்ற தொழில்நுட்பம், ஈரானின் ஃபாத்தே 110 போன்ற ஏவுகணைகள் சீனாவின் தொழில்நுட்ப உதவியுடன் தயாரிக்கப்படுபவை. மினாப் பள்ளியில் சிதறி கிடந்த ஏவுகணை பாகங்களில் சீன மொழியில் எழுதப்பட்ட சில குறியீடுகள் மற்றும் சீன தயாரிப்பு மின்னணு பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் கசிகிறது. போர் உச்சத்தில் இருந்தபோது ஈரான் தனது கையிருப்பில் இருந்த பழைய ரக சீன ஏவுகணைகளை பயன்படுத்தியது. இந்த ஏவுகணைகளின் சென்சார்கள் சரியாக வேலை செய்யாததால் அவை சொந்த நாட்டு பள்ளியை தாக்கியது. இதனால் தான் சீனா இந்த படுகொலை குறித்து எந்த கருத்தும் சொல்லாமல் மௌனமாக இருந்து வருகிறதாக சொல்லப்படுகிறது. தனது ஆயுத தொழில்நுட்பம் தோல்வியடைந்த செய்தி வெளியே தெரிந்தால் ஆயுத உலகில் சந்தையின் சீனாவின் மதிப்பு குறையும் என்பதே அவர்களுடைய பயம். மினாப் பள்ளியில் 148 குழந்தைகளை கொண்டது இஸ்ரேலின் ஏவுகணை அல்ல, அது ஈரானின் தளத்திலிருந்து ஏவப்பட்ட சீன தயாரிப்பு ஏவுகணை. இஸ்ரேலை நோக்கி பாய வேண்டிய ஏவுகணை தொழில்நுட்ப கோளாறால் திசை மாறி சொந்த நாட்டு பிள்ளைகளையே சாம்பலாக்கியிருக்கிறது. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த மட்டமான தொழில்நுட்பம்தான் இன்று 148 வீடுகளில் விளக்கை அணைத்திருக்கிறது. இதற்கான ஆதாரங்கள் சிதறி கிடக்கும் ஏவுகணை பாகங்களிலேயே உள்ளது. ஈரான் ஏன் இணையத்தை துண்டித்தது தெரியுமா? இந்த மேடின் சீனா ரகசியம் வெளியே வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் என்று பலரும் தங்கள் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஆக இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய உண்மைகள் வெளிப்பட்டிருக்கிறது. உண்மையில் அமெரிக்காவும் இஸ்ரேலியர்களும் புனிதமானவர்கள் என்று குறிப்பிட முடியாது. அவர்களுடைய தாக்குதல் என்பது வரம்பு மீறியதாக பல உயிர்களை பறிப்பதாக இருக்கிறது. அத்துமீறுகின்ற இராணுவ தொழில்நுட்ப ஆயுதங்களினுடைய பயன்பாடு இருக்கிறது. ஆனால் உண்மையில் ஈரானில் நடந்தது என்ன? யாருடைய தாக்கம், யாருடைய தவறு? இப்படியான கேள்விகளுக்கான பதிலையும் நாங்கள் தேட வேண்டியது அவசியமாகும்.